பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா சஃபிஷியன்சி நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய டாபிக், அதாவது கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி சம்மை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே கேட்பாங்க. உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாப்டர் நம்ம பார்க்கும்போது அந்த சாப்டர்லாம் நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை தொடர்ந்து 1 அல்லது ஒரு 3, அதாவது 1, 2 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரியில் நமக்கான என்ன கொடுப்பாங்க, அந்த சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது சொல்கிறேன் இல்லையா, அந்த சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 இந்த க்ளூவை வச்சு தான் நம்ம அந்த ஆன்சரை டிரைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதாங்க இந்த டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆப்ஷனில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பொதுவாக ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது மொதல் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ண அந்த கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதில் முதலாவது ஸ்டேட்மெண்ட்டே நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எய்தர் ஆர், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே நமக்கு அதுக்கு வந்து பயன்படலை அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆப்ஷன் டி கொடுப்போம். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான், அதாவது ஆப்ஷன் 1ம் 2ம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாங்கன்னா அந்த வந்து ரெண்டுமே நமக்கு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க தேவை அப்படின்னா ஆப்ஷன் இ அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தாங்க அந்த பேட்டர்ன் இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும், அதாவது பழைய சாப்டர்ஸ்லேருந்து ஒவ்வொரு மாடல் நம்ம எடுத்து இந்த டேட்டா சஃபிஷியன்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? நம்ம சமக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட், நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் முதலாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை தொடர்ந்து 2 சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3 cm அண்ட் த லென்த் எக்ஸீட்ஸ் த பிரெத் பை 2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லெஸ் தென் 7 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோன்னே தெரியும், நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 விஷயம் வேணுங்க. ஒன்று லென்த், இன்னொன்று பிரெத். எல் இன்ட்டு பி போட்டால் தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வரும் இல்லைங்களா? ஸோ அது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. பிரெத் 3 cm, அதை காட்டிலும் லென்த் வந்து 2 cm அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லென்த் வந்து 5 cm. 5 × 3 போட்டிங்கனாலே 15 cm அப்படி 15 cm அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. ரைட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லெஸ் தென் 7 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லென்த்தும் நமக்கு வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணலை, அதே நேரத்தில் பிரெத்தும் நமக்கு இல்லை. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டில் மொதல் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே நமக்கு வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் நம்ம சொல்லணுங்க. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 allowed sufficient அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இன்னும் 2-3 சம்முகள் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக தெளிவாக புரியும். ஓகேங்களா? ரைட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மை பாருங்கள். மொத்தம் அமௌங் PQTVZ அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. ஹூ இஸ் த தேர்ட் ஃப்ரம் த டாப் வென் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஹைட்ஸ். அதாவது ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுலேருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் யார் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுல அவங்க கேட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைடிங் ஆர்டரில் எழுதின பிறகு 3வது இடத்துல யார் இருக்கா, டாப்லேருந்து 3வது இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, V is taller than P and Q is shorter, அதே நேரத்தில் Q is shorter than T, T is not தி டாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம டிசைனிங் ஆர்டரில் எழுதும்போது அதிகமாக உயரம் இருக்கிறவங்கள இந்த சைடு எழுதுகிறோம். என்ன பண்ணுறோம், டாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் என்ன இருக்கணும், ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் V is taller than P and Q அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, V is taller than P and Q, ரைட்டுங்களா? அப்படியே எழுதிட்டு அதே நேரத்தில் Q is shorter than T,
அப்போ இதுக்கு நடுவில் எங்கேயும் போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் முன்னால் போட்டனாலும் அதே மீனிங்கில் தான் வருது. டி இஸ் ஷார்ட்டர் தென் கியூ அப்படின்னு இருக்குது. அப்போ மீதி அதே நேரத்தில் டி என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ இஸ் நாட் த டாலஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாலஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே அவர் தான் ஃபஸ்ட்டு டாலஸ்ட்னு அர்த்தம். ஆனால் டி வந்து அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னால் நமக்கு என்ன இருக்குது, ஒரு இடமே இருக்குது. ஏன்னா 5 பேரில் 4 பேருக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் இல்லாதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் இல்லை. ஸோ நம்ம இங்கே இசட்டை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போது அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியுது அந்த ஸ்டேட்மெண்ட்டில். வி என்பவர் பி அண்ட் கியூவோட டாலாக இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் டி என்பவரோட கியூ வந்து ஷார்ட்டாக இருக்கார். டி அதே நேரத்தில் டாலஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தெரியுது. ஆகையினால இருக்கக்கூடியதில் அந்த ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், அந்த இசட்டை நான் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், 3வது யார் டாலஸ்ட் அப்படின்னா வி அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்டுங்களா? ரைட். அப்போ நம்ம 2வது பார்க்கணும்ல. 2வது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா டி இஸ் டாலர் தென் ஒன்லி இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் டாலர் தென் ஒன்லி இசட். மற்ற பற்றிய இன்ஃபர்மேஷன் இல்லை. மற்ற 5 பேரில் 3 பேரை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ எந்த விதத்துலையும் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு போதுமான அளவு இருக்காது. அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏங்கிறது ஆன்சருங்க. 2வது கொஸ்டினுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? கிளியர். அடுத்தால 3வது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் ஓவர் அண்ட் எபோ இஸ் ரிட்டர்னர்ஸ். ஓவர் அண்ட் எபோங்கிறது எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களாம், அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோடர் லாங்குவேஜில் ஓவர் அண்ட் எபோ அப்படிங்கிறாங்க. அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜா நா டா அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி கோட் பண்ணியிருக்க பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹவு இஸ் அண்ட் ரிட்டர்ன் இன் தட் கோட் லாங்குவேஜ். இப்போ இந்த ஆண்டுங்கிறது எந்த வார்த்தையை நமக்கு குறிக்கி அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம் அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கம் அண்ட் கோ. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா கா லா ஜா அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமானா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காமனாக என்ன வேர்டு இருக்குது, ஆண்ட் இருக்குது. அதே மாதிரி கோடடில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஜாங்கிறது காமனாக இருக்குது. ஆக மொத்தத்தில் அப்போ ஆன்சர் என்ன, ஜா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆண்டுங்கிறது எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜாங்கிறது. அதே நேரத்தில் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீ அண்ட் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டா ஜா மா அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவும் இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் ஆண்டுங்கிறது காமனாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 கோட் வேர்டுக்கும் காமனாக இருக்கிறது ஜாங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இப்போவும் ஜா தான் ஆன்சர். அப்போ 2வதும் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஒன்று தனியாக பயன்படுத்தினாலும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பயன்படுத்தினாலும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. அதே நேரத்தில் 2வது ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பயன்படுத்தினாலும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. அப்போ நம்ம இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எய்தர் ஆர். 1 பயன்படுத்தலாம் அப்பவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 2 பயன்படுத்தினாலும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெண்டுமே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, அதாவது எய்தர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் 2வது ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன கொடுக்கணும், சி கொடுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஒரு சம் பார்க்கலாம். பாருங்கள், ஹூ இஸ் தி இமிடியேட் ரைட் ஆஃப் மோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Who is the immediate right of Mohan, and when Mohan, Kumar, Ramesh, Suresh and Ram are sitting around a circle facing at the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மோகனுக்கு ரைட் சைடில் இமிடியேட்டாக அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன், குமார், ரமேஷ், சுரேஷ், ராம் இவங்க 5 பேரும் ஒரு வட்டமாக உட்காந்து சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்தாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், மோகனுக்கு ரைட் சைடில் இமிடியேட்டாக யார் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். நமக்கு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குமார் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் மோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மோகன் அப்படின்னு இருக்காருன்னா மோகனுக்கு தேர்டு டு த லெஃப்டில் யார் இருக்காங்களா, குமார் இருக்காங்க. அப்போ லெஃப்ட் அப்படின்னா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1 2 3 3வது இடத்துல நமக்கு யார் இருக்கா, குமார் அப்படிங்கிறவர் இருக்கார். சரி, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்ட உடனே ஆனால் 5 பேர் இருக்கணும், ஒருத்தரை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. ரைட்டுங்களா? அவர் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது, மோகனுக்கு இமிடியேட்டாக ரைட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ரைட். 2வது ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமேஷ். ரைட்டுங்களா?
ரமேஷ் இஸ் பிட்வீன் குமார் அண்ட் ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இங்கே குமார் அப்படின்னு போடுறோம், இங்கே ராம். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் இருக்காங்களா? ரமேஷ் இருக்காங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. மோகனை பற்றியோ இல்லைனா நமக்கு யாரை பற்றி இல்லை, சுரேஷை பற்றியோ இல்லை. ஸோ ரெண்டாவது இன்ஃபர்மேஷனும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அப்போது ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோகனுக்கு தேர்டு லெஃப்ட்டில் குமார் இருக்கார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குமாருக்கும் ராமுக்கும் நடுவில் ரமேஷ் இருக்கார். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மிங்கிள் பண்ணும்போது இன்னும் ஒரு ஆள் தானே பாக்கி. அப்போ அவர் எந்த இடத்துல இருக்கணும்? இந்த இடத்துல தான் இருக்கணும். அவர் பேர் என்ன? சுரேஷ் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது தெரியுது. அது மட்டும் இல்லை, நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? மோகனுக்கு இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மொதல் பிளேஸில் யார் இருக்கா? சுரேஷ் தான் இருக்காங்க. அப்போ சுரேஷ் தான் ஆன்சர், ரைட்டுங்களா? ஸோ நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. எப்போ கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கலந்து, அதாவது மெர்ஜ் பண்ணி நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் தேவை, ஸ்டேட்மெண்ட் 2ம் தேவை. அப்படின்னா ஆப்ஷன் என்ன கொடுக்கணும்? இ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் நெசசரி டு ஃபைண்ட் தி ஆன்சர். அப்போது ஈங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? தெளிவு. அடுத்தால பார்க்கலாம். 5வது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many students did secure first class in the class of 48 student அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பறையில் 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 48 ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் எவ்வளோ பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அப்போ நமக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லைங்களா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டபுள் த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் செகண்ட் கிளாஸ் அண்ட் ஆல் த ரிமைனிங் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடும். ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்க எக்ஸ். மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்க எக்ஸு. ஆனால் இதனுடைய 2 மடங்கு யாராக இருக்காங்களாம்? செகண்ட் கிளாஸ் எடுத்தவங்க இருக்காங்களாம். மீதி எல்லாருமே என்னவா இருக்காங்களாம்? ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெயில்டாக இருக்காங்களாம். ஏற்கனவே நமக்கு கொஸ்டினில் தெரியும் மொத்த டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதுதான் இன்ஃபார்மேஷன். இந்த இன்ஃபார்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு ஃபஸ்ட் கிளாஸில் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் செகண்ட் கிளாஸில் அதை விட 2 மடங்கு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அதே மாதிரி மீதி இருக்கவங்க ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் இன்சஃபிஷியன்ட், அதாவது நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு வாஸ் thrice தி நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அதாவது என்னென்னா, அந்த வகுப்பில் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு 3 மடங்கு யார் இருக்காங்களாம்? ஃபெயிலான ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 3 மடங்கு என்னது? 3x இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க யார்? ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு. அதாவது எக்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னு வச்சுருக்கோம், அவங்களோட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறனால 3xன்னு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ இவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நம்ம 3வது என்ன ஆப்ஷனுக்கு போகணும்? 1, 2 சேர்த்து வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்க எக்ஸு, செகண்ட் கிளாஸ் எடுத்தவங்க அதை விட டபுளாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 2x, ரைட்டுங்களா? ஆனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட் ரிமைனிங் ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியாது. ரிமைனிங் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபெயிலான ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தவங்களோட 3 மடங்கு அதிகமாக இருக்காங்கன்னு. அப்போ அவங்களையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வந்துடும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துடும். இப்போ இதெல்லாம் கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? 1x, 2x, 3x, 3 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 6xன்னு வரும். 6x ஈக்குவல் டு 48 அப்படின்னா x ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 48/6 வந்து 8. ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அப்போது 2 இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா ஈன்னு கொடுக்கணும். போத் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நெசசரி, ரெண்டுமே நமக்கு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தாப்பில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ அடுத்தாப்பில் பாருங்கள், வாட் இஸ் த கலர் ஆஃப் ஃப்ரெஷ் கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புல் முளைச்சு வருது இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கிராஸ் வந்து என்ன கலரில் இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பச்சை கலரில் இருக்கும்னு, ரைட்டா? ஆனால் இங்கே கோடிங் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூ இஸ் கால்டு, அதாவது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் ப்ளூ இஸ் கால்டு க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் இஸ் கால்டு ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆரஞ்ச் இஸ் கால்டு எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு தேவை என்ன? புல் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் இருக்கும். அப்போ க்ரீன் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம செய்ய முடியாது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? இது நமக்கு சஃபிஷியன்ட் இல்லை. ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோ இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிளாக்.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்ரீன் இஸ் கால்டு ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் இஸ் கால்டு பர்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். நமக்கு தெரியும் ஃப்ரெஷ் கிராஷ்னுடைய கலர் என்ன, க்ரீன். அப்போ இங்கே க்ரீன் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ப்ரௌன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆன்சர், நமக்கு இந்த டேட்டா சஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் sufficient to find the answer. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், பி. ஓகேங்களா, புரிஞ்சுதா, ரைட். அடுத்தால பாருங்கள், இது ஒரு பிளட் ரிலேஷன் சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பி என்பவருக்கு ஏ எந்த விதத்தில் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சி இஸ் அ பிரதர் ஆஃப் பி, சி இஸ் அ பிரதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் டி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் பி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏயை பற்றி எந்த விவரமும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஏயும் பியும் யாருன்னு சொல்ல முடியாது. ஆகையினால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நாட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிஸ் மதர் இஸ் மேரிடு ஏஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்கிறவு தான் யார், அந்த பியினுடைய மதர். ரைட்டுங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆன்சர் வந்துடுச்சு, ஏ ரிலேட்டட் டு பி என்ன அப்படின்னா, பி ஏ என்பவர் யார், பி என்பவருடைய அம்மா அப்படிங்கிறது அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஸோ ஆன்சர் செகண்ட் தான் என்னது, ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட்னு வரும். ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், பிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, கிளியர். அடுத்தால பாருங்கள், எட்டாவது சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன் விச் டேட் ஆஃப் த மந்த் வாஸ் ரமேஷ் born in February 2008. அதாவது 2008 பிப்ரவரி மாதம் எந்த டேட்டில் ரமேஷ் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரமேஷ் வாஸ் born on even date of the month. ஈவன் டேட் ஆஃப் த மந்த் ஸ்டேட்மெண்ட் வந்து 1ல் ஈவன் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் நமக்கு வந்து நிறைய நாட்கள் இருக்குது, 2, 4, 6, 8, 10, 12, 14, இது எல்லாமே ஈவன் டேட். அப்போ நம்ம இதை மட்டும் வச்சு எந்த டேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, நாட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ரமேஷ் பர்த் டேட் வாஸ் அ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர்லேயே நமக்கு நிறைய நம்பர் இருக்குது, 1, 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்லேயும் நமக்கு நிறைய நம்பர் இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு என்ன இல்லை, ரெண்டாவது நம்பரும் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா. அப்போ ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு தெரியும் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் என்னதான் 2 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன சொல்ல முடியும், பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி யார் பிறந்திருக்கா, ரமேஷ் பிறந்திருக்காங்கிற ஆன்சரை நம்ம டெரைவ் பண்ண முடியும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன கொடுக்கணும், ரெண்டுமே நமக்கு வேணும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் நெசசரி அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஆன்சர் என்னவா வரும், இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஈங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கிளியர். அடுத்தப்பில் பாருங்கள், இப்போ வந்து 2 டவுன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. டவுன் ஏ இஸ் இன் which direction with respect to B டவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டவுன் ஏ வந்து பிங்கிற டவுனுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து இதில் மூணு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏல ஆப்ஷனில் வந்து எனி 2 of 3, பியில் வந்து ஒன்லி 1 and 2, அண்ட் சியில் வந்து ஒன்லி 2 and 3, அண்ட் டியில் ஒன்லி 1 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில் நன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட்டுங்களா. ஸோ டவுன் ஏ இஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் பி. பிஏ பொறுத்த வரைக்கும் ஏங்கிற டவுனு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் டு த நார்த் ஆஃப் சி. இப்போ நம்ம சின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்கு நார்த்தில் இது, ரைட்டுங்களா, சவுத்து இது, ஈஸ்ட்டு இது, வெஸ்ட்டு இது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு டைரக்ஷன்ஸ். இது நம்ம ஏற்கனவே நம்ம டைரக்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இந்த வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஏ இஸ் டு த நார்த் ஆஃப் சி. அப்போ நார்த்தில் ஏ இருக்காப்ல, ரைட்டுங்களா. சி விச் இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் டி. டிக்கு வெஸ்ட்டில் இருக்காப்ல. அப்போ டிங்கிறவங்க இங்கே போட்டால் தான் டிக்கு வெஸ்ட்டு இது, ஈஸ்ட்டு இது, நார்த்து இது, சவுத்து இது. ஓகேங்களா, அப்போ டிக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கா, சிங்கிறவங்க இருக்காங்க. சிக்கு நார்த்தில் யார் இருக்கா, ஏங்கிறவங்க இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குங்க. ஆனால் இதை வச்சு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏ எங்கே பி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பி இங்கே எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. பி எங்கேயுமே என்னல்ல
கொடுக்கப்படவில்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கொண்டு வர முடியாது. இட் இஸ் இன்சஃபிஷியன்ட், அதாவது நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், ஏ இஸ் டு தி நார்த் வெஸ்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, புரியுதுங்களா? நார்த் வெஸ்ட், சாரி, இங்கே டி என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் டி. டி என்கிற டவுனுக்கு ஏ வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. கரெக்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது, நார்த் வெஸ்ட் இருக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. இப்போவும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கான ஆன்சர் கொடுக்க முடியாது. அப்போ ரெண்டும் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. கிளியர். இப்போ மூணாவது பாருங்கள், சி இஸ் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்னு இருக்குது. அப்போது ஒரு பி நார்த் வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா இப்படி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ சி இஸ் டு த நார்த் வெஸ்ட், அப்போ இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும் பி, ரைட்டுங்களா? அப்போ பிக்கு வந்து இது நார்த்து அப்படின்னா இது சவுத்து, இது என்னது ஈஸ்ட்டு, இது என்னவாக இருக்கும், வெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் என்னது, நார்த் வெஸ்ட். அப்போ சிக்கு இந்த பக்கத்தில் பி இருக்கணும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ நம்ம சொல்ல முடியும். அப்போ பிக்கு வந்து ஏ எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். அப்போ பிக்கு நார்த்து இங்கே, அப்போ நார்த் இங்கேன்னா அங்கே மேலே தானே இருக்குது. ஸோ இப்போ நார்த்து பிக்கு ஏங்கிறது எங்கே இருக்குது, நார்த்தில் இருக்குது. நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனுடைய பிளேஸை நமக்கு சொன்னது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, பியினுடைய இடத்த சொன்னது நமக்கு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3. அப்போ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ம் 3யும் வேணும். அப்போ நமக்கு அங்கே என்ன கொடுத்துருக்கு, ஆப்ஷனில் டிங்கிற இடத்துல, டிங்கிற ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, ஒன்லி 1 and 3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். அப்போ டிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் நான் ஒவ்வொரு மாடல் எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்பர் ரேங்கிங்கில் எடுத்தேன், அதே மாதிரி பிளட் ரிலேஷனில் எடுத்தேன், டைரக்ஷன்ஸில் எடுத்தேன், இந்த மாதிரி கோடட் இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, இது எந்த டாப்பிக்கில் இருந்து, ஈவன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி கூட இங்கே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா என்ன பண்ணுங்கள், மீண்டும் மீண்டும் நிறைய சம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நான் இதை வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் நம்மளால் போட முடியும். ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஸோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை வீடியோவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வந்து இன்னொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி. பாய்.